கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்காட்லாந்து தேசத்திலே ஜான் நாக்ஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதர் அந்த நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு மனிதராய் காணப்பட்டார். அவருடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், ஆண்டவரே, இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், இல்லை என்றால் நான் சாகிறேன் என்று சொல்லி தேவனிடத்திலே ஜெபித்தார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். 1500ஆம் வருடங்களிலே அவர் செய்த ஊழியமானது பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. அந்த நாட்களில் இருந்த அந்த ராணி, ஸ்காட்லாந்து ராணியை எப்படியாய் சொன்னார்கள், இந்த ஈரோப் தேசத்திலே காணப்படுகிற எல்லா ஆர்மியை விட நான் இந்த ஜான் நாக்ஸ் என்ற இந்த மனிதருடைய ஜெபத்திற்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஜெபத்தை அந்த நாட்களில் செய்த ஒரு மனிதராய் காணப்பட்டார். இந்த நாட்களில் நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய ஜெபமானது தேவனுடைய வல்லமையை, எழுப்புதலை தேசத்திலே கொண்டு வரக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஆனால் இந்த நாட்களை நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நம்முடைய சுயத்திற்காக, நம்முடைய எப்பொழுதும் நம்முடைய குடும்பத்திற்காக, நமக்காக, என்னுடைய தேவைகளுக்காக, எப்பொழுதும் சுயநலத்திற்காகவே நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் விரும்புகிறதில்லை. நாம் தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபமாய் காணப்பட வேண்டும். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேசத்திற்காக நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபமானது மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. நாம் நிறைய நேரம் நம்முடைய தேசத்திலே செழிப்பு வேண்டும், நம்முடைய தேசத்திலே அமைதி வேண்டும், நம்முடைய தேசத்திலே ரட்சிப்பு வேண்டும், நம்முடைய தேசத்திலே நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம், நாம் பேசுகிறோம், நாம் பிரசங்கிக்கிறோம். ஆனால் ஜெபிக்கும் போது தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த ஜெபத்தை நாம் பார்க்க முடியவில்லை. இந்த நாட்களே எல்லாரும் எனக்காக, என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, என்னுடைய சுயநலத்திற்காக அப்படி என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபங்கள் தான் பெருகிவிட்டது. ஆனால் இந்த நாளில் நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு நம்முடைய தேசத்திற்காக வைராக்கியத்தோடு, நம்முடைய தேசத்திற்காக வாஞ்சியோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் தர வல்லவராயிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேசத்திற்கு பாதுகாப்பை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், அந்த ஒரு மனுஷன் நீங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்களா? தேவனுக்காக நான் வைராக்கியமாய் நிற்பேன், தேவனுக்காக அதிகாலையில் எழுந்து முழங்கால் படியிட்டு என் தேசத்திற்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் நீங்கள் தீர்மானம் எடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய ஜெபமானது இந்த தேசத்தை அசைக்கக்கூடியதாய் காணப்படும். அந்த நாட்களே அந்த ஸ்காட்லாந்து தேசத்தை அசைத்த ஜான் நாக்ஸ் போன்ற ஒரு ஊழியக்காரராய், ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய மனுஷனாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.